Taste the Daily. அரசு வேலையில் பெண்களுக்கு 50 விழுக்காடு ஒதுக்கீடு என்று காங்கிரஸ் பெண்களுக்கான வாக்குறுதியை அளித்துள்ளது. ஏழை குடும்ப பெண்களுக்கு ஆண்டுகளுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். நிரஞ்சன், ஏற்கனவே இளைஞர்கள் மற்றும் பழங்குடியினர்களுக்கு தனித்தனியாக வாக்குறுதிகள் காங்கிரஸ் அறிவித்துவிட்டது. தற்பொழுது பெண்களுக்கான வாக்குறுதி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் என்னெல்லாம் கூறப்பட்டுள்ளது? அருணா, ஒவ்வொரு செக்டாராக காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுத்து வருகிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல ஏற்கனவே பழங்குடியினர் மற்றும் இளைஞர்களுக்கான வாக்குறுதிகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது பெண்களுக்கான வாக்குறுதிகள் என்பது வந்திருக்கிறது. அதில் ஏற்கனவே இளைஞர்களுக்கான வாக்குறுதியிலும் இது இருந்தது. அரசு அமைந்தவுடன், மத்தியில் அரசு அமைந்தவுடன் உடனடியாக 30 லட்சம் வேலைகள் உருவாக்கி தரப்படும் என்ற ஒரு உறுதியை கொடுத்திருந்தார்கள். அப்படி புதிதாக அமையக்கூடிய அரசு உருவாக்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்புகள் அனைத்திலும் 50-50 என்று ஒரு ஃபார்முலா கொண்டு வரப்படும். அதன்படி சரிபாதி பெண்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகளில் வாய்ப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அங்கன்வாடி, ஆஷா தொழிலாளர்கள் மற்றும் பள்ளிக்கூடங்களில் மதிய உணவு சமைக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் ஊதியமாக வழங்கக்கூடிய மத்திய அரசின் தொகுப்பில் அது இரட்டிப்பு மடங்காக உயர்த்தப்படும் என்ற ஒரு மிக முக்கியமான அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஏழை குடும்பத்தின் பெண்களுக்கும் ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும். பிலோ பாவர்ட்டி லைன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கேட்டகரியில் வரக்கூடிய பெண்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. பெண்களின் இந்த உரிமைகளை அறிந்து கொள்ளவும், மற்ற சட்ட ரீதியிலான அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை தெரிந்து கொள்ளவும் பஞ்சாயத்து ரீதியாக ஒரு அலுவலர் தனியாக நியமிக்கப்படுவார் என்ற அறிவிப்பு வந்திருக்கிறது. இந்தியா முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் பெண்களுக்கான விடுதி ஏற்படுத்தி தரப்படும். ஏற்கனவே விடுதி இருக்கிறது என்றால் அந்த எண்ணிக்கை இரட்டிப்பாக்கப்படும் என்ற இந்த 5 முக்கியமான அறிவிப்புகளை இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சி கொடுத்திருக்கிறார்கள். இது அவர்கள் ஆட்சி அமைந்தவுடன் இந்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, எங்களது இந்த வாக்குறுதி கல்லில் எழுதப்பட்ட வாக்கியத்துக்கு ஒப்பானது என்ற தங்களது நிலைப்பாட்டை உறுதியாக கூறுவதாக சொல்லியிருக்கிறார். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன். Taste the Daily. Taste the Daily.